வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். இஸ்ரேலிய கடல் முற்றுகையை மீறி காசாவை சென்றடைய முயன்ற படகு இஸ்ரேலிய கடற்படையால் கடலில் தடுத்து நிறுத்தப்பட்டது. சர்வதேச அளவில் அறியப்பட்ட ஆர்வலர்கள் உட்பட 12 பேர் கொண்ட குழுவுடன் மேட்லின் என்ற பெயரை கொண்ட படகு இத்தாலியில் இருந்து காசாவை நோக்கி புறப்பட்டதிலிருந்து சர்வதேச அளவில் செய்திகளில் அடிபட்டு கொண்டிருந்தது. அதனால் படகு இஸ்ரேலிய கடற்படையால் தடுத்து நிறுத்தப்பட்டவுடன் இன்று உலக அளவில் தலைப்புச் செய்திகளில் இடம் பிடித்துள்ளது. காசா கடற்கரைக்கு பயணம் செய்ய முயற்சிப்பதை தடுக்க ஆர்வலர்களுக்கு இஸ்ரேல் பல முறை எச்சரிக்கைகள் விடுத்தது. அப்படியிருந்தும் படகு தொடர்ந்தும் பயணித்தது. இறுதியில் அதிகாலை நேரத்தில் காசா நோக்கி சென்ற படகான மேட்லீனை இஸ்ரேலிய கடற்படை கைப்பற்றி அதில் இருந்த 12 ஆர்வலர்கள் குழுவினை கைது செய்தது. பாலஸ்தீன ஆதரவு இஸ்ரேல் எதிர்ப்பு சுதந்திர கப்பல் என்ற அமைப்பால் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த படகு இஸ்ரேலின் காசா பகுதி முற்றுகையை சவால் செய்வதையும் இஸ்ரேலுக்கும் ஹமாஸ் இயக்கத்திற்கும் இடையே 20 மாத கால போரினால் உருவாக்கப்பட்ட மனிதாபிமான நெருக்கடி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது என்று கூறப்பட்டது. போரால் பாதிக்கப்பட்ட பகுதிக்கு ஒரு குறியீட்டு அளவிலான மனிதாபிமான உதவியை வழங்க இந்த பயணம் திட்டமிடப்பட்டிருந்தது. இஸ்ரேலிய கடற்படையால் தடுக்கப்பட்ட கப்பலில் 12 ஆர்வலர்களும் காசா பகுதி மக்களுக்கான மனிதாபிமான உதவி பொருட்களும் இருந்தன. ஸ்வீடிஷ் காலநிலை ஆய்வாளர் கிரேட்டா தூன்பர்க், பிரேசிலிய ஆர்வலர் தியாகோ அவிலா மற்றும் பிரெஞ்சு பாலஸ்தீனிய ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரிமா ஹாசன் உட்பட ஆர்வலர்கள் குழு கடலில் இடைமறைக்கப்பட்டு இஸ்ரேலிய கடற்படையின் பாதுகாப்புடன் இஸ்ரேலின் அஷ்டோட் துறைமுகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டனர். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இத்தாலியில் சிசிலி துறைமுகத்திலிருந்து புறப்பட்டதிலிருந்து திரும்பிச் செல்லுமாறு இஸ்ரேல் விடுத்த பலமுறை எச்சரிக்கைகளை அந்த படகு மீறியிருந்தது. படகின் கடைசி இருப்பிடம் உள்ளூர் நேரப்படி அதிகாலை 1:15 மணிக்கு எகிப்தின் போர்ட் சாயத்திற்கு வடக்கே இஸ்ரேலிய நிர்வாக கடல் எல்லையிலிருந்து சுமார் 55 கடல் மைல் தொலைவில் இருப்பதாக கூறப்பட்டது. அப்போது படகை திரும்பிச் செல்லுமாறு இஸ்ரேல் தனது இறுதி எச்சரிக்கையை படகுக்கு ரேடியோ தொலைத்தொடர்பு சாதனம் மூலம் தெரிவித்தது. திரும்பிச் செல்லாவிட்டால் படகு பறிமுதல் செய்யப்பட்டு படகில் இருந்தவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று இறுதி எச்சரிக்கையில் தெரிவிக்கப்பட்டது. காசாவை நெருங்கிய போது இஸ்ரேலிய கடற்படையின் ஷயர் 13 கமாண்டோ படைப்பிரிவு மற்றும் ஸ்னாபிர் துறைமுக பாதுகாப்பு பிரிவால் அது தடுத்து நிறுத்தப்பட்டதாக இஸ்ரேலிய கடற்படை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இஸ்ரேலின் கடற்படையுடன் வந்த படகு மேட்லின் இஸ்ரேலிய துறைமுகம் அஷ்டோட்டை அடைந்தது என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்தது. தரையிறங்கிய பின்னர் ஸ்வீடிஷ் காலநிலை ஆர்வலர் கிரேட்டா துன்பர்க் புகைப்படத்தை இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு சமூக ஊடகங்களில் வெளியிட்டது. 12 ஆர்வலர்களும் நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதை உறுதி செய்வதற்காக மருத்துவ பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளது. அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சட்ட உரிமைகள் குழுவான அதாலாவின் கூற்றுப்படி அவர்கள் நாடு கடத்தப்படுவதற்கு முன்பு ராம்லேவில் உள்ள ஒரு தடுப்பு மையத்தில் தடுத்து வைக்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த பயணத்தை ஏற்பாடு செய்த அமைப்பு படகில் இருந்த ஆர்வலர்கள் காசா மக்களுக்கு மிகவும் தேவையான உதவிகளை வழங்க முயன்ற போது இஸ்ரேலிய படைகளால் கடத்தப்பட்டதாக கூறியது. அவர்கள் வெளியிட்ட அறிக்கையில் ஆர்வலர்கள் பயணித்த கப்பல் இஸ்ரேலிய ஆயுதப்படை சட்டவிரோதமாக ஏறியது. கப்பலில் இருந்து நிராயுத பாணியான ஆர்வலர் குழுவினர் கடத்தப்பட்டனர் மற்றும் குழந்தைகள் பால்மா, உணவு மற்றும் மருத்துவ பொருட்கள் உட்பட அதன் உயிர்காக்கும் சரக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன என்று தெரிவித்துள்ளது. காசாவில் இருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள சர்வதேச நீரில் கப்பல் கைப்பற்றப்பட்டதாகவும் அதை கைப்பற்ற இஸ்ரேலுக்கு எந்த சட்டப்பூர்வ அதிகாரமும் இல்லை என்றும் அதாலா தெரிவித்தது. இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சு இந்த பயணத்தை ஒரு மக்கள் தொடர்பு சாகசமாக சித்தரித்து பிரபலங்களின் செல்ஃபி படகு பாதுகாப்பாக இஸ்ரேலின் கரைக்கு சென்று கொண்டிருக்கிறது என்று சமூக ஊடகங்களில் கூறியது. ஆர்வலர்கள் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவார்கள் என்றும் அவர்களது படகில் இருந்த மனிதாபிமான உதவி பொருட்கள் நிறுவப்பட்ட சேனல்கள் மூலம் காசாவுக்கு அனுப்பப்படும் என்றும் அது கூறியது. உயிர்காக்கும் கவசங்களை அணிந்திருந்த ஆர்வலர்களுக்கு இஸ்ரேலிய ராணுவ துருப்புகள் சாண்ட்விச்கள் மற்றும் தண்ணீரை வழங்கும் புகைப்படங்களையும் வெளியுறவு அமைச்சு வெளியிட்டது. இஸ்ரேலிய அதிகாரிகள் படகு ஒரு ட்ரக்கில் ஏற்றப்படுவதை விட குறைவான உதவி பொருட்களை மட்டுமே கொண்டு சென்றதாக தெரிவித்தனர். இஸ்ரேலிய அரசாங்க செய்தி தொடர்பாளர் டேவிட் மென்சர் செய்தியாளர்களிடம் பேசிய போது இது மனிதாபிமான உதவி அல்ல, இது இன்ஸ்டாகிராம் செயற்பாடு என்று கூறினார். இந்த படகை ஏற்பாடு செய்த பாலஸ்தீனிய ஆதரவு இஸ்ரேல் எதிர்ப்பு சுதந்திர கப்பல் என்ற அமைப்பின் முதலாவது கடல் முயற்சி அல்ல இது. கடந்த மாதமும் அந்த அமைப்பு கப்பல் ஒன்றை காசாவுக்கு அனுப்பி வைத்தது. கடந்த மாதம் மால்டாவுக்கு அருகிலுள்ள சர்வதேச கடல் பகுதியில் 2 ஆளற்ற விமானங்கள் அந்த கப்பலை தாக்கியதால் கடல் வழியாக காசாவை அடைய மேற்கொண்ட முயற்சி தோல்வியடைந்ததாக அமைப்பாளர்கள் தெரிவித்தனர். தமது கப்பல் மீது ஆளற்ற விமான தாக்குதல் நடத்தியது இஸ்ரேல் என்றும் அந்த அமைப்பு குற்றம் சாட்டியது. கப்பலில் இருந்த ஆர்வலர்கள் ஒரு ஆளற்ற விமானம் தலைக்கு மேல் பறந்த போது அவர்கள் பதுங்கி இருப்பதை காட்டும் ஒரு காணொளியை வெளியிட்டனர்.
ஆளற்ற விமான தாக்குதல் கப்பலின் முன்பகுதியை சேதப்படுத்தியதால் பாதுகாப்பு காரணங்களால் கப்பல் திரும்பி சென்றதாக கூறப்பட்டது. அதன்பின் இந்த படகு மேட்லின் ஒரு வாரத்திற்கு முன்பு இத்தாலியின் சிசிலி துறைமுகத்தில் இருந்து புறப்பட்டது. வழியில் லிபியாவின் கடலோர காவல் படையினரால் தடுத்து வைக்கப்படுவதை தவிர்க்க கடலில் குதித்து 4 குடியகல்வாளர்களை மீட்பதற்காக வியாழக்கிழமை கப்பல் நிறுத்தப்பட்டு பின்னர் புறப்பட்டது. கப்பலில் இருந்தவர்களில் ஒருவரான ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் பிரெஞ்சு உறுப்பினர் ரிமா ஹசன் பாலஸ்தீனர்கள் மீதான இஸ்ரேலிய கொள்கைகளை எதிர்த்ததால் அவர் இஸ்ரேலுக்குள் நுழைவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் இருந்த 6 பிரெஞ்சு பொதுமக்களில் அவரும் ஒருவர். பிரெஞ்சு பிரஜைகளை திருப்பி அனுப்ப பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அழைப்பு விடுத்தார். அவர் மேலும் தெரிவித்த போது, எல்லாவற்றுக்கும் மேலாக பிரான்ஸ் விரைவில் போர் நிறுத்தம் மற்றும் மனிதாபிமான முற்றுகையை நீக்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. இதில் காசாவில் நடப்பது ஏற்றுக்கொள்ள முடியாதது. மார்ச் மாத தொடக்கத்தில் இருந்து நடந்து வருவது ஒரு அவமானம் என்று மேக்ரோன் கூறினார். ஸ்வீடிஷ் வெளியுறவு அமைச்சர் மரியா மால்மர்ஸ்டெனர் படகில் சென்றவர்கள் கடலில் தமக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துகள் குறித்து அறிந்திருப்பதாக கூறியதாக ஸ்வீடிஷ் செய்தி நிறுவனமான டிடி தெரிவித்துள்ளது. 2.5 மாத முழு முற்றுகையினை தொடர்ந்து கடந்த மாதம் காசா பகுதியில் இஸ்ரேல் ஓரளவுக்கு உதவி நடவடிக்கைகளை மீண்டும் தொடங்கியது. சில அடிப்படை பொருட்கள் மீண்டும் உள்ளே நுழைய அனுமதித்தது. காசா பகுதிக்கு உதவிகள் வழங்குவதற்கான வழிகள் உள்ளன. அவற்றில் இன்ஸ்டாகிராம் செல்ஃபிகள் இல்லை என்று இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய அரபு உரிமைகள் குழு என்ற அமைப்பு இஸ்ரேலுக்கு சட்டப்பூர்வ அதிகாரம் இல்லாத சர்வதேச கடலில் சென்ற படகை இஸ்ரேலிய படைகள் தடுத்து வைத்துள்ளதாகவும் இதனால் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறுவதாகவும் குறிப்பிட்டது. இதற்கிடையில் படகை விரைவாக கைப்பற்றியதற்காக இஸ்ரேலிய கடற்படையை பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் பாராட்டினார். இஸ்ரேலிய கடற்படை துருப்புகள் ஏறுவதற்கு முன் படமாக்கப்பட்ட காட்சிகள் ஆர்வலர்கள் எதிர்ப்பை காட்டாததை நிரூபிக்க திட்டமிட்டிருப்பதை காட்டியது. கைது செய்யப்பட்ட ஆர்வலர்கள் துறைமுகத்திற்கு பாதுகாப்பாக வந்தவுடன் 2023 ஆண்டு அக்டோபர் 7 நடந்த அட்டூழியங்களை காட்டும் காணொலியை அவர்களுக்கு திரையிடுமாறு இஸ்ரேலிய பாதுகாப்பு படைக்கு உத்தரவிட்டதாக காட்ஸ் அறிவித்தார். இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகளின் செய்தி தொடர்பாளர் அலுவலகம் தயாரித்த 43 நிமிட கொடூரமான காணொளி தாக்குதலின் போது மக்கள் படுகொலை செய்யப்பட்டு உடல்கள் சிதைக்கப்பட்ட காட்சிகளை காட்டுகின்றது. இதில் பெரும்பாலானவை இஸ்ரேலில் தாக்குதல் நடத்திய ஹமாஸ் இயக்கத்தினரின் உடல் கேமராக்களில் இருந்து எடுக்கப்பட்டுள்ளன. பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் மேலும் கூறிய போது, யூத எதிர்ப்பாளரான கிரேட்டாவும் அவரது ஹமாஸ் ஆதரவு நண்பர்களும் தாங்கள் ஆதரிக்கும் மற்றும் சார்பாக செயல்படும் ஹமாஸ் யார் என்பதை தெரிந்து கொள்ள நாம் காட்டப்போகும் காணொளி உதவலாம். ஹமாஸ் குழுவினர் இஸ்ரேலில் பெண்கள், முதியவர்கள் மற்றும் குழந்தைகள் மீது என்ன கொடூரமான செயல்களை செய்தார்கள், இஸ்ரேல் யாரை எதிர்த்து போராடுகிறது என்பதை காணொலியில் சரியாக பார்ப்பது பொருத்தமானது என்று கூறினார். இஸ்ரேல் தயாரித்து அந்த காணொளி பல நாடுகளில் இஸ்ரேலால் திரையிடப்பட்டது. சாட்சி கூறுதல் என்ற தலைப்பில் வெளியான அந்த காணொளி உலகெங்கிலும் உள்ள வரையறுக்கப்பட்ட திரையிடல்களில் செய்தியாளர்கள் மற்றும் பொது நபர்களுக்கு இஸ்ரேலில் நடந்த தாக்குதல்கள் பற்றிய காணொலியை இஸ்ரேல் காண்பித்துள்ளது. இருப்பினும் அதன் காட்சிகளை பயன்படுத்துவது அவ்வப்போது சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. இறுதியில் இடைமறைக்கப்பட்டாலும் ஒரு மாதத்திற்கு முன்பு காசாவுக்கு புறப்பட்ட படகை விட மேட்லின் சிறப்பாக செயல்பட்டது. காசாவுக்கு அருகே வரை சென்ற பின்னரே இடைமறைக்கப்பட்டது. காசாவில் இஸ்ரேலின் கடல் முற்றுகையை உடைக்க செய்யப்பட்ட கடந்த கால முயற்சிகளும் தோல்வியடைந்தன. குறிப்பாக 2010 ஆண்டு மாவி மர்மாரா என்ற துருக்கி கப்பல் காசாவை கடல் மார்க்கமாக அணுக முயன்றது. அப்போது இஸ்ரேலிய கமாண்டோக்கள் துருக்கி கப்பல் மாவி மர்மராவில் ஏறினார்கள். கப்பலில் இருந்தவர்கள் இஸ்ரேலிய கமாண்டோக்களை தாக்கிய போது ஏற்பட்ட வன்முறையில் 10 ஆர்வலர்கள் கொல்லப்பட்டனர் மற்றும் ஒரு சிப்பாய் படுகாயமடைந்தார். அந்த சம்பவம் சர்வதேச கண்டனத்தையும் இஸ்ரேலுக்கும் துருக்கிக்கும் இடையே கடுமையான ராஜதந்திர பிளவையும் ஏற்படுத்தியது. 2007 ஆண்டு வன்முறை ஆட்சி கவிழ்ப்பு மூலம் ஹமாஸ் போட்டி பாலஸ்தீனிய படைகளிடமிருந்து அதிகாரத்தை கைப்பற்றியதிலிருந்து இஸ்ரேலும் எகிப்தும் காசா மீது பல்வேறு அளவிலான முற்றுகைகளை விதித்துள்ளன. முற்றுகையை விமர்சிப்பவர்கள் இது காசாவின் சுமார் 2 மில்லியன் பாலஸ்தீனியர்களுக்கு கூட்டு தண்டனைக்கு சமம் என்று கூறுகின்றனர். ஹமாஸ் தலைமையிலான பாலஸ்தீனிய இயக்கத்தினர் அக்டோபர் 7 தாக்குதலில் சுமார் 1200 பேரை கொன்றனர். பெரும்பாலும் பொதுமக்கள் மற்றும் 251 பணிய கைதிகளை கடத்தினர். ஹமாஸ் இன்னமும் 55 பணிய கைதிகளை பிடித்து வைத்துள்ளது. அவர்களில் 20க்கும் அதிகமானோர் உயிருடன் இருப்பதாகவும் நம்பப்படுகிறது. ஹமாஸ் நடத்தும் காசா சுகாதார அமைச்சகம் இதுவரை போரில் 54,000க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளார்கள் அல்லது இறந்துவிட்டதாக கருதப்படுகிறது என்கிறது. இருப்பினும் இறப்பு எண்ணிக்கையை சரிபார்க்க முடியாதது மற்றும் பொதுமக்களுக்கும் ஆயுதமேந்திய பாலஸ்தீனிய இயக்கத்தினருக்கும் இடையில் வேறுபாடு காட்டவில்லை. ஜனவரி மாதம் வரை போரில் சுமார் 20,000 ஆயுதமேந்திய பாலஸ்தீனிய இயக்கத்தினரையும் அக்டோபர் 7 தாக்குதலின் போது இஸ்ரேலுக்கு சுமார் 1,600 பாலஸ்தீனிய இயக்கத்தினரையும் கொன்றுள்ளதாக இஸ்ரேல் கூறுகிறது.
காசாவில் ஹமாஸுக்கு எதிரான தரைவழி தாக்குதலிலும் எல்லைப் பகுதியில் நடந்த ராணுவ நடவடிக்கையிலும் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரின் இறப்பு 418 உள்ளது. பொதுமக்கள் உயிரிழப்புகளை குறைக்க முயற்சிப்பதாக இஸ்ரேல் கூறியுள்ளது. மேலும் ஹமாஸ் காசாவின் பொதுமக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்தி வீடுகள், மருத்துவமனைகள், பள்ளிகள் மற்றும் மசூதிகள் உட்பட பொதுமக்கள் பகுதிகளில் இருந்து போர் புரிகிறது என்று வலியுறுத்துகிறது. ஞாயிற்றுக்கிழமை IDF உள்ளூர் மற்றும் சர்வதேச நிருபர்களுக்கு கான்யூனிஸின் ஐரோப்பிய மருத்துவமனையின் கீழ் ஒரு சுரங்கப்பாதை வளாகத்தையும் ஹமாஸ் கட்டளை மையத்தையும் காட்டியது. அதில் ஹமாஸ் ராணுவ தலைவர் முகமது சின்வார் மற்றும் பிற ஹமாஸ் தளபதிகள் கடந்த மாதம் கொல்லப்பட்டதாக கூறியது.